கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாலை வணக்கம். மீண்டுமாய் நம்முடைய வாழும் கிறிஸ்து லிவிங் கிரைஸ்ட் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களில் எல்லோரும் புனித வாரத்திற்கு குறிப்பாக கிறிஸ்துவின் பாடுகளையும் உயிர்ப்பையும் சிந்திப்பதற்காக தியானித்துக் கொண்டிருப்பீர்கள். பலவிதமான செயல்பாடுகள் உங்கள் பங்குகளில் நடைபெறும். அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள், ஜெபங்கள். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, தவ நாட்களில் பல இடங்களுக்கு சென்று இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் மக்களோடு ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். குறிப்பாக எம்முடைய சகோதர குருக்களோடு சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நேரத்தில் இந்த புனித வாரத்தினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக இயேசுவினுடைய இந்த புனித வாரத்தினுடைய பயணத்தில் நாம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த புனித வாரத்தின் இயேசுவின் பயணத்தை, புனித வாரத்தில் இயேசுவின் பயணத்தை ரைமண்ட் பிரவுன் என்ற இறையியலார் எழுதிய தி டெத் ஆஃப் தி மெசாயா என்ற புத்தகத்தின் சில சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு உங்களோடு பயணிக்க ஆசைப்படுகின்றோம். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவினுடைய இந்த புனித பயணமானது கெத்சமனியில் தொடங்கி கல்லறையில் நிறைவடைகிறது. அதன் பின்பு அவருடைய உயிர்ப்பு. ஆனால் அவருடைய பயணம் என்பது கல்லறையோடு நிறைவடைகிறது. அதன் பின்பு உயிர்ப்பு என்பது என்றென்றும் உயிரோடு வாழ்கின்ற தெய்வமாக அவர் மாறுகிறார். இந்த நேரத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த மூவேலை ஜெபம் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல்ஸ் டாக்ல திருத்தந்தை லியோ சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவர் சொன்னார், ஹோலி வீக் இஸ் நாட் அ மெமோரியல் பட் அ ரீப்ரசன்டேஷன் ஆஃப் அவர் பாஸ்கல் மிஸ்ட்ரீஸ் என்று சொல்லுகிறார். இந்த ஹோலி வீக் என்பது ஒரு நினைவு அல்ல, ஒரு நினைவு கொண்டாட்டம் அல்ல. அவர் பாதம் கழுவினார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது அல்ல. மாறாக இயேசுவினுடைய வாழ்வின் தொடர்ச்சியை நம்முடைய வாழ்வாக மாற்றுவது நம்பிக்கையின் மறைபொருளின் முக்கிய நாட்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா குருத்து ஞாயிறு அன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய வாசகம் நீண்ட வாசகமா இருக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் அ மெமோரியல். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படி பார்க்கறது இல்லை, முழுசா ஒரு வார்த்தை விடாம டிட்டோவா சிந்திக்கிறது தான் இந்த ஹோலி வீக்கினுடைய புனித வாரத்தினுடைய முக்கியத்துவம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு என்ற இந்த 3 நாட்களும் நம்முடைய நம்பிக்கையின் மறைபொருளின் நாட்கள். எனவே இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு இந்த முதல் இயேசுவின் அந்த புனித வார பயணத்தினுடைய முதல் நாளில கெத்சமனியில் நடந்த சில நிகழ்வுகளை 3 முக்கியமான நிகழ்வுகளில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மார்க், மத்தேயு நற்செய்தியில ரொம்ப அழகா தெளிவுபடுத்துகிறார்கள். குறிப்பாக மார்க் 14, மத்தேயு 26, லூக்கா 22ல கம்ப்ளீட்டா ஒன்னொன்னுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 நிகழ்வுகள் இயேசுவின் இந்த பயணத்தில் தொடக்கத்தில் நடைபெறுகிறது. ஒன்று, சீடர்களிடம் பேசுகிறார், 14, மார்க் 14:32. இரண்டாவது, அதிலே ஸ்பெஷலா பேதுரு, யாக்கோபு, யோவானோடு பேசுகிறார், தனியே கூட்டி சென்று பேசுகிறார். மூன்றாவது, தன் தந்தையோடு தனிமையில் பேசுகிறார். இயேசு தன்னுடைய இறுதி பயணத்தை பற்றி நம்மோடு பேசுகிறார். அடுத்ததாக பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறையும் நிகழ்வு 3, 6, 9 என கால அளவில் குறிப்பிடப்படுகிறது. சிலுவையில் இயேசு தொங்கிய போது இயேசுவை 3 குழுக்கள் இழிவுபடுத்துகிறார்கள். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுகிறார். இப்படி இந்த 3 என்ற எண் இயேசுவினுடைய இந்த இறுதி பயணத்துல, குறிப்பாக இந்த அற்புதமான புனித வார பயணத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது. அதன் அடிப்படையில் இந்த இயேசு 3 என்ற அந்த எண் ஒரு சில நேரத்தில் 3 இறைவன் இணைந்து நம்முடைய மீட்புக்காக உழைக்கிறார்கள் என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் புனித வாரம் இப்படி நடந்தது என்பதற்கு ஒரே ஒரு ஐ விட்னஸ் என்றால் அது திருத்தூதர் பேதுருவாக மட்டும் இருக்கலாம். அந்த பேதுருனுடைய ஐ விட்னஸ் கூட குறிப்பிட்ட அளவுதான். அவர் இயேசுவை திருச்சங்கத்திற்கு முன்பாகவும்
மற்றபடி பிலாத்து கயபா முன்பாக அவங்க இழுத்துச் செல்லும் போது மட்டும்தான் இருந்திருக்கிறது. அதன் பின்பு அவர் கூட இயேசுவின் பாடுகளில் கூட இல்லை. எனவே பல வரலாற்று ஆசிரியர்களும் இறையிலறிஞர்களும் சொல்லுகிறார்கள், நற்செய்தி எழுதப்பட்டது இயர் விட்னஸஸ், செவி வழிகளில் கேட்டு கைகளால் எழுதினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது அப்படி இருக்கட்டும். இப்ப புனித வாரத்தில் இயேசுவின் கெத்சமனி தோட்டத்தில் நடந்ததை நாம் முதலிலே பார்ப்போம். குறிப்பாக மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 32 முதல் வரும் வசனங்களை சிந்திப்போம். கெத்சமனி தோட்டத்தின் நிகழ்வை ஒரே ஒரு வார்த்தையால் நாம் உணரலாம். அது மூமெண்ட் என்று சொல்லலாம். அதாவது இயேசுவின் இடமாற்றம், நகர்வு, அவருடைய இயக்க சிந்தனை என்று சொல்லலாம். ஒரு வகையில இயேசுவின் இடமாற்றத்தை இந்த பாடுகளுக்கு பின், இறப்பிற்கு பின் அவர் இடமாற்றம் செய்யப்படுவார் என்பதை குறிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் நகர்ந்து செல்லுகிறார், இயக்கப்படுகிறார் என்பதை இந்த கெத்சமனி தோட்டத்திற்கு வந்ததிலிருந்து நாம் பார்க்கலாம். ஒரு இடம் என்பது இந்த மன்னகம், வேறொரு இடம் என்பது விண்ணகம். அவர் இந்த மன்னகத்திலிருந்து விண்ணகத்திற்கு இடம் பெயர்கிறார் என்பதன் அடிப்படையிலும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்களேன், இதுல ரொம்ப முக்கியமானது இயேசுவின் நகர்வை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீடர்களோடு நகர்ந்து செல்கிறார். அடுத்தது 3 பேரை மட்டும் தனியே அழைத்து செல்கிறார். அதன் பின்பு சற்று அப்பால் சென்று அப்படின்னு போட்டிருக்கும். நீங்க லூக்கா மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்துல இந்த 32 வசனத்திலிருந்து இதை அழகா வாசித்து பார்க்கலாம். இப்போ இந்த நகர்வு, இடமாற்றம் என்பது எதை குறிக்கிறது? 3 முக்கியமான காரியங்கள். அதை சொல்லி இந்த முதல் நாளில இயேசுவின் இந்த புனித வார பயணத்தின் சிந்தனையை நிறைவு செய்வோம். 1, திரு அவையின் தந்தை எருசலேமின் சிறில் என்பவர் மிக அழகாக இந்த யோவான் நற்செய்தி எடுத்து, மார்க்கு மற்றும் யோவான் நற்செய்தி எடுத்து ஒரு அற்புதமான செய்தியை தருகிறார். மார்க் நற்செய்தி 14:32 வாசிக்கிறோம், இயேசு ஒரு இடத்திற்கு வந்தார் என்று. அந்த இடத்தை யோவான் நற்செய்தியாளர் 18:1 அந்த இடத்தை ஒரு தோட்டம் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா இயேசு அந்த இடத்திற்கு, அந்த தோட்டத்திற்கு, எந்த தோட்டத்திற்கு என்பதை இந்த எருசலேமின் சிறில் திருச்சபை தந்தை சொல்லுகிறார். அந்த தோட்டம் ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிறார். ஏதேன் தோட்டம். அன்று ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் பாவம் செய்தவுடன் வெளியே துரத்தப்படுகிறார். இன்று புதிய ஆதாம் அந்த பாவத்தை நீக்குவதற்காக ஏதேன் தோட்டத்திற்குள் வருகிறார். அன்று சாத்தானால் முதல் ஆதாம் விரட்டப்படுகிறார். இன்று புதிய ஆதாம் அந்த சாத்தானை விரட்டுவதற்காக தோட்டத்திற்குள் நுழைகிறார் என்று இந்த எருசலேம் நகரத்து புனித சிறில் சுட்டி காட்டுகிறார். இது முதலாவது. 2வது செய்தி என்னவென்றால், முதலில் புதிய ஆதாமாக பார்த்த நாம் இப்போது இயேசுவை புதிய ஆபிரகாமாக கூட பார்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க் நற்செய்தி 14:32 இயேசு சீடர்களிடம் சொல்லுகிறார், இங்கே அமர்ந்திருங்கள் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இங்கே அமர்ந்திருங்கள் என்பதை பல விவிலிய அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவது எப்படி என்றால், நீங்கள் இங்கே இருங்கள், நான் உயரமான ஒரு இடத்திற்கு செல்லுகிறேன், உயரமான ஒரு இடத்திற்கு செல்லுகிறேன். இது அப்படியே நீங்க தொடக்க நூல் 22:5 ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தொடக்க நூல் 22:5 ஆபிரகாம் தன் வேலையாட்களிடம் சொல்லுவார், இங்கேயே இருங்கள், இங்கேயே இருங்கள், இங்கேயே காத்திருங்கள் என்று சொல்லுவார். அப்படின்னா இங்க சீடர்களிடம் இயேசு சொல்கிறார், இங்கேயே அமர்ந்திருங்கள், அங்கே ஆபிரகாம் இங்கேயே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இரண்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. ஒன்று என்ன, இயேசு ஆண்டவர் சீடர்களிடம் இங்கேயே என்று சொல்வது மன்னகத்தையும், அவர் செல்லுகின்ற இடத்தை விண்ணகமாக காட்டுகிறார். எனவேதான் அவர் அங்கே சென்றவுடன் தன் தந்தையோடு பேசுவதை நாம் அடுத்த வசனத்துல பார்க்க முடிகிறது. இவ்வாறு இயேசு ஆண்டவர் மன்னகத்தை விட்டு செல்லுகிறார், சீடர்கள் வாழும் மன்னகத்தை விட்டு விண்ணகத்திற்கு செல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இன்னொரு பயணம், முதல் பயணம் அவர் ஏதேன் தோட்டத்திற்குள் பயணம் செய்கிறார். இரண்டாவதாக மன்னகத்திலிருந்து விண்ணக பயணத்தை அவர் எடுக்கின்றார். அதனுடைய அடையாளமாக மலைக்கு அடியில் நின்ற வேலையாட்களை போல சீடர்களும் இயேசுவுக்காக
காத்திருந்தார்கள். மீண்டும் அவர் வருவார்னு காத்திருந்தார்கள். இது 2வது செய்தி. 3வது பார்த்தீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் என 3 சீடர்களை இயேசு அழைத்துச் செல்கிறார். இந்த 3 பேரும் மார்க் நற்செய்தியில் மட்டும் 2 நிகழ்வுகளில் இயேசுவோடு இருப்பார்கள். ஒன்று அவருடைய உருமாற்ற நிகழ்வு, இன்னொன்று இப்பொழுது. உருமாற்றத்துல தந்தை மகனை வெளிப்படுத்துகிறார், என் அன்பார்ந்த மைந்தன் என்று வெளிப்படுத்துகிறார். கெத்சமனி தோட்டத்துல மகன் தந்தையை சீடர்களுக்கு 3 வெளிப்படுத்துகின்றார். அங்கே தந்தை மகனை 3 வெளிப்படுத்துகிறார், இங்கே மகன் தந்தையை 3 வெளிப்படுத்துகிறார்கள். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தந்தையும் மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்துல முதல் செய்தி, இயேசுவினுடைய இந்த புனித வார பயணத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி முக்கியமானது என்னவென்றால், இயேசு இந்த சாத்தானை, பாவ சாத்தானை விரட்ட ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைந்து நமக்கு விண்ணகத்தை சொந்தமாக்க இதோ தன்னை தன் தந்தையோடு வெளிப்படுத்தியதே இந்த முதல் நாளில் உங்களுக்கு தருகின்ற செய்தி. நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ, ஒரு இடமாற்றத்தை, ஒரு முன்னோக்கிய பயணத்தை நாம் எடுப்பதற்கு இந்த புனித வாரம் நமக்கு உதவி செய்யட்டும். நாளை இந்த இயேசுவின் முன்னோக்கிய பயணத்தில் இயேசு செய்த அந்த ஜெபத்தின் அர்த்தத்தை நாளை சிந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். God bless you. அன்பு சகோதரிகளே, இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். God bless you.